"நம்பினார் துணை" சீரியல்ல சேரனுக்கும், நீலாவுக்கும் பல்லவன் பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருது. ஆனா, இந்த உண்மையெல்லாம் மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்களா? மாட்டாங்களா? அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இங்க நீலா வீட்டுக்கு வந்ததும், "எங்க போயிட்டு வரீங்க 2 பேரும்?" அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட சேர்ந்து வர்றதுனால கேட்குறாங்க. "அதெல்லாம் உனக்கு எதுக்கு சொல்லணும்? நான் எங்க போவேன்? யாரையும் கூப்பிட்டு போவேன். அதெல்லாம் சொல்ல முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்ப ஜாலியா பேசுறாங்க. ஆனா, இதெல்லாம் பார்த்துட்டு சோழனுக்கு டவுட் வருது. இவங்க எதுக்கு சேரன் அண்ணனோட போகணும்? அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் நீலாவ பார்த்து தனியா மீட் பண்ணி கேட்குறாங்க. "என்னங்க, நீங்க எதுக்குங்க சேரன் அண்ணனோட வந்தீங்க? போகும்போது எங்க அப்பாவோட போனதா பல்லவன் சொன்னா, வரும்போது சேரன் அண்ணாவோட வர்றீங்க. என்னங்க என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலா கிட்ட கேட்குறாங்க. உடனே நிலா இருந்துகிட்டு, "என்னங்க சொல்லணும்? ஒரு நிமிஷம் நீங்க தனியா வர முடியுமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு, நிலா வந்து சோழன கூப்பிட்டு தனியா கூட்டு போய் பேசுறாங்க. "இங்க பாருங்க, அந்த லேடிய நான் இன்னைக்கு பார்த்தேன். அந்த லேடி ஒரு பெரிய உண்மைய எனக்கு சொல்லுச்சுங்க. அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் உங்க அப்பாவ நான் கூப்பிட்டு போய் தனியா பேசினேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "என்ன உண்மைங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த லேடி என்ன சொல்லுச்சுன்னா, "பல்லவன் உங்க தம்பியே கிடையாதாங்க. பல்லவன் உங்க அப்பாவுக்கு பிறந்தவனே கிடையாதாம். அந்த லேடியோட பையனாம். அவங்க அப்பாவும் அந்த லேடியும் கல்யாணம் பண்ணவே இல்லையாம். அந்த லேடிய அடைக்கலமா தான் இங்க இருக்க வச்சிருக்காரு. ஆனா அந்த லேடி இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டு, அவங்க பையன விட்டுட்டு போயிடுச்சாங்க. இதெல்லாம் எனக்கு உங்க அப்பா சொல்லி தான் தெரிஞ்சுச்சு. உங்க அப்பா எவ்வளோ கிரேட்டுங்க." அப்படின்ட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சோழருக்கு ஷாக் ஆகுது நிலா சொன்னதெல்லாம் கேட்டு. "என்னங்க சொல்றீங்க? எங்களுக்கு தெரியாதுங்க. சின்ன வயசுல எங்க அப்பா அவங்கள கல்யாணம் பண்ணி தான் கூட்டு வந்திருக்காங்க. அப்படின்னு தான் நெனச்சோம். ஆனா இந்த விஷயம் இப்ப தான் எங்களுக்கு தெரியுது. என்ன சொல்றீங்க? எங்களோட தம்பி கிடையாதா? அப்பனா பல்லவன்" அப்படின்ட்டு சோழனுக்கும் ஷாக்கா இருக்குது. ஆமாங்க. இது உங்க அப்பா சொல்லும்போதும், உங்க அப்பாவ பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, பல்லவன் எதுக்கு எடுத்தாலும் உங்க அப்பாவ தானே திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். இந்த உண்மை இப்ப தான் சேரன் அண்ணாவுக்கும் தெரிஞ்சுச்சு. நாங்க 2 பேரும் பேசுறத சேரன் அண்ணாவும் கேட்டுட்டாங்க. இந்த உண்மைய நீங்க பல்லவன் கிட்ட சொல்ல வேண்டாங்க. இத தெரிஞ்சுக்கிட்டா பல்லவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு, நிலா வந்து நடந்ததெல்லாம் சோழன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சோழனும், "நான் எதுக்குங்க சொல்ல போறேன்? அவன் எங்க அப்பாவுக்கு பிறந்தாலும் பிறக்கலனாலும் எங்களுக்கு அவன் தம்பி தாங்க. நான் எப்பயும் போல தான் அவன் கூட பழகுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க நேரத்துல பல்லவன் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க அப்பா பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டு கேட்கறதெல்லாம் பார்த்துட்டு இங்க பல்லவனுக்கு எரிச்சலா இருக்குது. எங்க அம்மாவ வீட்ட விட்டு அனுப்பிட்டு இவர் மட்டும் எப்படி தனியா ஜாலியா பாட்டு கேட்பாரு? எங்க அம்மாவே இந்த வீட்ல இல்லையே! இவர் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் செம கோவமா அவர போட்டு அடி அடின்னு அடிக்க போறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நிலாவுக்கு செம கோவமா இருக்குது. எங்க அம்மா இல்லாத வீட்ல இவர் எதுக்குங்க இருக்கிறாரு? இவரு இங்க இருக்கணும்னு யார் அழுதா? அவர முதல்ல போக சொல்லுங்க. எங்கிட்டாவது போய் சாக சொல்லுங்க. எங்க அம்மாவே இந்த வீட்ல இருக்காம, எங்க அம்மாவ கொல்ல போனாரு. இவர் தான் சாகணும். அப்படி இப்படின்னு பல்லவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாம நிலா, "அவர் எதுக்குடா சாகணும்?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன போட்டு ஒரு அர அரஞ்சிடுறாங்க. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப தான் அவர பேசிக்கிட்டே இருக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க? அவர் இங்க தான் இருப்பாரு. உன்னால இந்த வீட்ல இருக்க முடியலன்னு நீ கிளம்பி போ! அப்படின்னு நிலா வந்து கோவமா பேசிடுறாங்க. இதனால பல்லவன் வந்து அழுதுகிட்டே, "அண்ணி என்ன அடிச்சிட்டீங்கல்ல, இவருக்காக போய் என்ன அடிச்சிட்டீங்கல்ல, நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். நான் இப்பவே கிளம்பி போறேன்." அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நடேசன், "என்னம்மா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட கேட்குறாங்க. ஒரு பக்கம் பல்லவன் போறதுனால சோழன், பாண்டியன், சேரன் எல்லாரும் சமாதானம் பண்றதுக்காக பின்னாடியே போறாங்க. ஆனா, "இல்ல நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அண்ணியே என்ன அடிச்சுட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிளம்பி தான் போறாங்க. ஒரு நடேசன், "எதுக்காகம்மா பல்லவன அடிச்ச? அவன் என்ன தானே பேசுறான். என்ன பேசினாலும் நான் கேட்டுக்குவேன்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக பல்லவன அடிச்ச? பாவம் பாரு அவன் எவ்வளவு வருத்தப்பட்டு போறான். அவன் வருத்தப்படுறத என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதும்மா. அவன் என்ன கேள்வி கேட்குறான். அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிடுவேன்ல. அவன் அடிச்சா கூட நான் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். பாவம் அவன் சின்ன பையன். இப்ப எங்கேயாவது கோவிச்சுட்டு போயிட்டான்னா என்ன பண்ண?" அப்படின்ட்டு நடேசன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. நிலா இருந்துக்கிட்டு, "அங்கிள் உங்க மாதிரினா என்னால இருக்க முடியல அங்கிள். நீங்க வேணா அவன வந்து எதுவுமே கண்டுக்காம அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா என்னால எதுவும் இருக்க முடியல அங்கிள். உங்க பையனே இல்லாதபோது அவன் இவ்வளவு உங்கள பேசலாமா அங்கிள்? அது தப்பு தான? அவன் உங்க மேல மரியாதையா நடந்துக்கணும்ல. ஆனா உங்க மேல மரியாதை இல்லாம இப்படியெல்லாம் பண்றது எந்த விதத்துல நியாயம் அங்கிள்? எனக்கு பிடிக்கல அங்கிள் உங்கள இப்படி நடத்துறது. நீங்க எவ்வளவு நல்லவரு. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா தான் வந்து அவன விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அவன பார்த்துக்காம. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவுக்காக உங்ககிட்ட சண்டை போடுறது எந்த விதத்துல நியாயம்? இதெல்லாம் என்னால பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியல." அப்படின்னு எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, "அதனால தாம்மா உன்கிட்ட இந்த உண்மைய நான் சொல்லாம இருந்தேன் இத்தன நாளா. ஆனா நீ தான் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி எல்லா உண்மையும் வாங்கி
வாங்கிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாங்க. "நான் தான் சொன்னேன்லம்மா, 4 பசங்களும் என்னுடைய பசங்க தான். நீ அந்த பசங்கள கைய வச்சிருக்க கூடாது. பல்லவன அடிச்சிருக்க கூடாதும்மா. பாவம் அவன் எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பான்." அப்படிங்கிறாங்க. உடனே நிலா இருந்துகிட்டு, "சாரி அங்கிள், உங்கள மாரி என்னால இருக்க முடியல." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சேரன், சோழன், பாண்டியன் பல்லவன சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வர்றாங்க வீட்டுக்கு. "அண்ணி தானே, அண்ணி உன்ன அடிச்சா என்ன? அவங்க ஏதோ கோவத்துல நீ பேசுறத பொறுக்க முடியாம அடிச்சுட்டாங்க. மத்தபடி நிலாவ பத்தி உனக்கு தெரியும்லடா. இதுக்காக நீ கோவிச்சுட்டு வீட்ட விட்டு போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே, "அண்ணி அவருக்காக போய் என்ன அடிச்சிருக்காங்கல்ல. அப்பன்னா அவர் தான் பெருசா தெரியுது. நான் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னடா சின்ன பிள்ளை மாரி கோவிச்சுட்டு இருக்க? நீ என்ன இருந்தாலும் கைய நீட்டக்கூடாதுல்ல பெரியவங்கள. அதனால தான் அப்பா மேல கைய வச்சதுனால தான் உன் அண்ணி கோவப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டா. நீலாம் இப்படி பண்ற பொண்ணாடா?" அப்படின்ட்டு சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல்லவன், "இல்ல நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அண்ணிக்காக தான் இந்த வீட்லயே நான் இருக்கிறேன். ஆனா அண்ணி இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அ பல்லவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சோழன் இருந்துகிட்டு, "என்னடா அவ ஏதோ கோவத்துல பேசிட்டா. அதுக்காக நீ வீட்ட விட்டு போகணுமா? நிலாவ பத்தி உனக்கு தெரியும்ல. நிலா உன்கிட்ட தான் இந்த வீட்ல அதிகமா பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நீ வீட்ட விட்டு போனேன்னா அவ தாங்க மாட்டாடா. நீ வீட்டுக்கு வாடா." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன எப்படியோ சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வர்றாங்க. இந்த நேரத்துல நிலாவும் நடேசனும் பேசிட்டு இருக்காங்க. நடேசன் வந்து, "இங்க பாரும்மா, நீ பல்லவன் என்னோட பையன் இல்லன்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட உண்மைய சொல்லக்கூடாது பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த நேரத்துல கரெக்ட்டா பல்லவனும் எல்லாரும் வர்றதுனால நடேசன் பேசுனது எல்லாத்தையும் கேட்டுர்றாங்க. கேட்டதும், "என்ன சொல்றாரு இந்த ஆளு? என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. உண்மைய சொல்லுங்க. நான் உங்க பையன் கிடையாதா? உண்மைய சொல்லுங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்ட்டு பல்லவன் மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட கேட்கறாங்க. உடனேவும் நடேசன் பதில் சொல்ல முடியாம நின்னுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீலா இருந்துகிட்டு, "ஆமாடா, நீ அவங்களோட பையனே கிடையாது. உங்க அம்மா உன்ன இந்த வீட்ல விட்டுட்டு வேற ஒருத்தவங்கள தேடி ஓடி போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது, நீ இவர கிட்ட நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்ல. அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு." அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. "என்ன நீ சொல்றீங்க? இவர் ஏதோ சொல்றாருன்னு நீங்க அத நம்புறீங்களா?" அப்படிங்கிறாங்க. "இல்ல, இது உங்க அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க. உங்க அம்மா கிட்ட பேசிட்டு தான் நான் வந்தேன்." அப்படின்னு நிலா சொன்னதும் பல்லவன் இருந்துகிட்டு அழுகுறாங்க. "அப்பன்னா இந்த வீட்ல நான் இருக்கவே கூடாது. என்ன மன்னிச்சுடுங்க. உங்ககிட்ட நான் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன். என்ன எங்க அப்பான்னு சொல்லி உரிமையில நெறைய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க. இனிமேலும் உங்கள நான் எதுவுமே பேச மாட்டேன்." அப்படின்ட்டு பல்லவன் அழுதுகிட்டே இருக்காங்க. நடேசன் வந்துட்டு, "ஏய், எதுக்குடா அழுதுகிட்டு இருக்க? என் பையன் தான்டா நீ." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பல்லவன் கிட்ட சொல்றாங்க. சோழன், பாண்டியனும் பல்லவன பார்த்துட்டு, "நீ தான்டா என்னுடைய தம்பி. நீ எதுக்குடா இந்த வீட்ட விட்டு போகணும்? அழாத, அங்கேயே இரு." அப்படின்னு சொல்றாங்க. "இந்த வீட்டு பையனே நான் இல்லாத போது எல்லாரும் என்ன எவ்வளோ பாசம் காட்டி வளர்த்துருக்கீங்க. ஆனா உங்கள வந்து பெருசா மதிக்காம எங்க அம்மா என்ன விட்டு போனவங்களுக்காக நான் உங்க கூடலாம் சண்டை போட்டுட்டேன்ல. நான் பண்ண தப்பு தான்." அப்படின்ட்டு பல்லவன் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல எல்லாரும் நடேசன்ல பல்லவன் நடேசன கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. "நீங்க இல்லன்னா நான் எங்க இந்த இடத்துல இருந்திருப்பேன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு நன்றி சொல்றாங்க. சேரனும், சோழனும், பாண்டியனும் நடேசன கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிலாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.